வணக்கம். டிசம்பர் 18ஆம் நாள் இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று டிசம்பர் 17ஆம் தேதி நிஃப்டி 1.4% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கிறாங்க. 21,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 6,400 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,700 கோடி ரூபாய்க்கு. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்னைக்கு டேட்டாவை வெளியிட இருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லைன்றது 2 நாட்கள் மீட்டிங் இன்னைக்கு முடிவுக்கு வருதுங்க. டிசம்பர் 18ஆம் தேதி அவங்க டேட்டாவை வெளியிட இருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாற்றம் இருக்குமா இல்லையான்னு பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்ப்பது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 0.25% குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. நேற்று கேஸ் கம்பெனிஸ் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதற்கு காரணம் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. நேற்று பொதுவாகவே மார்க்கெட் ரெட்டில் தான் இருந்ததுங்க. ஆனால் கேஸ் கம்பெனிஸ் விழுந்ததற்கு மணி கண்ட்ரோல் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. வரப்போகிற ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் கேஸஸ் எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்போதைக்கு அது நடைபெற மாதிரி தெரியலன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்திரபிரஸ்தா கேஸ், கெயில் இந்தியா மற்றும் மகாநகர் கேஸ் போன்ற கம்பெனிகள் விழுந்ததற்கு இதுதான் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இண்டோகோ ரெமெடிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க கம்பெனிக்கு. கோவா ஆலையில் ஆய்வு நடத்தி இருந்திருக்கிறாங்க ஜூலை 16லேருந்து 26 வரைக்கும். அதற்கு பிறகு வார்னிங் லெட்டர் யுஎஸ்எஃப்டிஏ அனுப்பியிருக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று இண்டோகோ ரெமெடிஸ் வீழ்ச்சியை பார்த்ததற்கு இது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். என்எம்டிசி போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க டிசம்பர் 27ஆம் தேதி. போனஸ் அலாட்மெண்ட் டிசம்பர் 30ஆம் தேதி. போனஸ் முன்னவே அவங்க சொல்லியிருந்தது தான் 2 ஷேர்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. 1 ஷேர் வைத்திருந்தால் அதற்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க டிசம்பர் 27ஆம் தேதி. ஜாக்சன் பால் ஃபார்மா ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க ஜனவரி 8ஆம் தேதி. ஸ்டாக் ஸ்பிளிட் முன்னவே அறிவித்தது தான். ஃபேஸ் வேல்யூ ₹5 இருக்கிறது ₹2 மாற்றுறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், முதல் முறையாக கடந்த 10 ஆண்டில் 2024 தான் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. கடந்த 10 ஆண்டில் எப்போதுமே பாசிட்டிவில் தான் ஒவ்வொரு ஆண்டும் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆண்டு கடந்த 10 ஆண்டில் கம்பேர் பண்ணும்போது முதல் முறையாக நெகட்டிவில் இருக்கும் ரிட்டர்ன்ஸ்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கோரமண்டல் இன்டர்நேஷனல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. முருகப்பா குரூப் கம்பெனி அவங்களும் மஹிந்திரா குரூப் கம்பெனியான மஹிந்திரா கிருஷி பார்ட்னர் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதற்காக? இந்திய விவசாயிகளுக்கு ட்ரோன் ஸ்ப்ரேயிங் சர்வீசஸ் வழங்குவதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப். கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இந்தியா தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க பியாஜியோ வெஹிக்கிள்ஸ் பிரைவேட் லிமிடெடான ஒப்பந்தத்தை நீட்டிக்கிறாங்க. 2032 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது, பியாஜியோடைய 2 வீலர்ஸ், குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் பைக் மற்றும் சூப்பர் பைக்குடைய லூப்ரிகன்ஸ் சேவையை கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் வழங்க இருக்கிறாங்க. 2032 வரைக்கும் ஒப்பந்தத்தை நீட்டித்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. மாருதி சுசுகி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஒரு புது மைல்கல்லை எட்டியிருக்கிறாங்க. ஒரு கேலண்டர் இயரில் முதல் முறையாக 2 மில்லியன் யூனிட்ஸ் அவங்க உற்பத்தி செய்திருக்கிறாங்க. அவங்க வரலாறுல இதான் முதல் முறையாக 2 மில்லியன் யூனிட்ஸை உற்பத்தி செய்திருக்கிறாங்க ஒரு கேலண்டர் இயரில். 2 மில்லியன்த் வாகனம் எதாக இருந்திருக்குன்னா எர்டிகா வாகனம், அது ஹரியானா ஆலையிலிருந்து அது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இந்த 2 மில்லியன் வாகனங்களில் ஹரியானா ஆலையிலிருந்து 60%, குஜராத் ஆலையிலிருந்து 40% யூனிட்ஸ் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க மாருதி சுசுகி. டிக்சன் டெக்னாலஜிஸ்க்கு ஆனந்த் ரத்தி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 21,875. தற்போதைய லெவலில் இருந்து 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர்ஸை ஐசிஐசிஐ லொம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. டிசம்பர் 17ஆம் தேதி 13 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கிட்டேருந்து 1297 பஸ்ஸுக்கான கான்ட்ராக்ட். இது ஒரே ஆண்டில் 3வது கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கிட்டேருந்து. ஏஷியன் எனர்ஜி சர்வீசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஆசாம் கேஸ் கம்பெனி லிமிடெட் கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 200 கோடி ரூபாய்.
லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் மற்றும் இந்தியன் ஹோட்டல்ஸ் கடந்த ஒரு மாதத்தில் 20% வரைக்கும் அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டிராவல், டூரிசம் மற்றும் பெட்டிங்குடைய டிமாண்ட்ஸ் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்டிஐ மைண்ட்ரி குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க மீது டாக்ஸ் நோட்டீஸ் இருந்திருக்கு 88 கோடி ரூபாய்க்கானது. அதை எதிர்த்து அவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கர்நாடகா ஹைகோர்ட்டில் கர்நாடகா ஹைகோர்ட் இப்போ இடைக்கால தடை விதித்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்காங்க. எல்ப்ரோ இன்டர்நேஷனல் லிமிடெட் புது முதலீடு செய்திருக்கிறாங்க. ப்ளூ ஜெட் ஹெல்த் கேரில் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 7.54 கோடி ரூபாயில் 1,38,000 ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க போய்சாரில் நிலம் வாங்கியிருக்கிறாங்க. 71 ஏக்கர் நிலம் 104 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சுப்ரியா லைஃப் சயின்சஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிராவில் அவங்க புது ஆலையை திறந்திருக்கிறாங்க. 125 கோடி ரூபாய் முதலீட்டில் அவங்க ஆலை விரிவாக்கம் செய்திருக்கிறாங்க. 597 KLPD கிலோ லிட்டர் பர் டேலேருந்து 932 KLPDயாக உயர்த்தியிருக்கிறாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மர்ஜருக்கான ஒரு அப்டேட். லிஸ்டட் கம்பெனி சங்கி இண்டஸ்ட்ரீஸை அம்புஜா சிமெண்ட்ஸுடன் இணைக்கிறாங்க. ஷேர் ஸ்வாப் நடக்க போகுது. அதாவது சங்கி இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அம்புஜா சிமெண்ட்ஸுடைய ஷேர்ஸ் வழங்கப்படும். 100 ஷேர்ஸ் சங்கி இண்டஸ்ட்ரீஸில் வைத்திருந்தால் 12 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறாங்க அம்புஜா சிமெண்ட்ஸ் உடையது. மேஹாய் டெக்னாலஜி தரப்பு அப்டேட் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் அரசுக்கிட்டேருந்து 2 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு ஆர்டருடைய மதிப்பு 20,26,000 ரூபாய். மற்றொரு ஆர்டருடைய மதிப்பு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். ஆரோபிந்தோ ஃபார்மா தரப்பு அப்டேட் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் தெலங்கானா ஆலையில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. டிசம்பர் 9லேருந்து 17 வரைக்கும் 2 அப்சர்வேஷன்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. விரைவில் அது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆரோபிந்தோ ஃபார்மா. அசோக் லேலனுக்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 268, தற்போதைய லெவலிருந்து 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. JSW எனர்ஜி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க சவுத் கொரியா நிறுவனமான LG எனர்ஜி சொல்யூஷன்ஸுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க ஜாயிண்ட் வெஞ்சர் இந்தியாவில் அமைப்பதற்கு. எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்? எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய பேட்டரிஸ் உற்பத்தி செய்வதற்கும் ரெனியூபிள் எனர்ஜி ஸ்டோரேஜுக்கும் ஆகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ன்ற அப்டேட் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறாங்க. போனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், ஆனந்த்ராஜ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 850, ஸ்டாப் லாஸ் 790. ஜோதி CNCக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1500, ஸ்டாப் லாஸ் 1390. BCL இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க உற்பத்தி விரிவாக்கம் செய்கிறாங்க. கரக்பூரில் 75 KLPD பயோ டீசல் பிளான்ட்டை அமைக்கிறாங்க. அவங்களோட சப்சிடரி வழியாக ஸ்வக்ஸா டிஸ்டிலரி லிமிடெட் தான் அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம். இதற்காக 150 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. மற்றொரு ஆலையும் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கான சுற்றுச்சூழல் ஒப்புதலும் கிடைத்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க BCL இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஆலை எத்தனால் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை பத்திண்டா டிஸ்டிலரிஸில். HDFC செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 3210, ஸ்டாப் லாஸ் 2840. RBL பேங்க்குக்கு செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 154, ஸ்டாப் லாஸ் 174. மங்களம் ஆர்கானிக்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பதாஞ்சலி ஆயுர்வேத் மீது அவங்க வழக்கு பதிவு செய்திருந்திருக்கிறாங்க. ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வழக்கு. அதற்கு கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் பதாஞ்சலி அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்திருக்கிறாங்க. இப்போ பாம்பே ஹைகோர்ட்டில் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்கன்னா, முன்ன வழங்கின தீர்ப்புக்கு அவங்க இப்போ தடை விதிச்சிருக்கிறாங்க. அப்போ முன்ன வழங்கின தீர்ப்பு 4.5 கோடி ரூபாய் அபராதம் கட்ட சொல்லியிருந்திருக்கிறாங்க பதாஞ்சலி ஆயுர்வேத. அதற்கு இப்போ தடை விதிச்சிருக்கிறாங்க பாம்பே ஹைகோர்ட். அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா AMFI சில ஸ்டாக்ஸுடைய கேட்டகரைசேஷனை மாற்றுறாங்க. அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அந்த கேட்டகரைசேஷனை மாற்றுறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இது டிசம்பர் 31 வரைக்கும், அதாவது ஜூலைலேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கிற காலகட்டம். இதில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், அப்புறம் மிட் கேப் அதை அவங்க கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சில மாற்றங்கள் நடைபெற இருக்குது. இது ஜனவரி முதல் வாரத்தில் அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிப்ரவரி முதல் வாரத்தில் இதை நடைமுறைப்படுத்துவாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் இந்த கேட்டகரைசேஷன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 11 ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப்பா அப்கிரேட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. CG பவர், ரெயில் விகாஸ் நிகம், ICICI Prudential, பாலிகேப் இந்தியா, இண்டஸ் டவர்ஸ், கமின்ஸ் இந்தியா, இன்ஃபோவேஜ், ஹுண்டாய் மோட்டார் இந்தியா, NTPC கிரீன், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மற்றும் ஸ்விக்கி. அதே போல ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்பாக அப்கிரேட் ஆகக்கூடிய 8 ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்புகள் இருக்கிறது. GE T&D இந்தியா, கெய்ன்ஸ் டெக்னாலஜி, ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், வாரி எனர்ஜிஸ், பிரீமியர் எனர்ஜிஸ், விஷால் மெகா மார்ட், ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி மற்றும் 360 ஒன் வேம். சில ஸ்டாக்ஸ் டவுன்கிரேடும் ஆகுறாங்க. அதாவது லார்ஜ்லேருந்து மிட் கேப்பாக வராங்க. 11 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் சில ஸ்டாக்ஸுடைய பேர்கள் அதானி டோட்டல் கேஸ், NHPC மற்றும் மேன்கைண்ட் ஃபார்மா. அதே போல் மிட் கேப்லேருந்து ஸ்மால் கேப்புக்கு டவுன்கிரேட் ஆகிற 12 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் சில ஸ்டாக்ஸ் கிளான் ஃபார்மா மற்றும் கோ டிஜிட்.
கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஃபேர்கம் ஆர்கானிக்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 6500% வால்யூம் அதிகரிப்பு. கல்யாணி ஸ்டீல்ஸ் 17% ஷேர் பிரைஸும் 2100% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் 15% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 2100% வால்யூம் அதிகரித்தது. ஜோதி சிஎன்சி ஆட்டோ 11% ஷேர் பிரைஸ் 497% வால்யூம். டோனியர் இண்டஸ்ட்ரீஸ் 10% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 7300% வால்யூம் அதிகரித்தது. சமன்லால் சேட்டி 8% ஷேர் பிரைஸும் 750% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ ஜெட் ஹெல்த் 8% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 538% வால்யூம் அதிகரித்தது. குவெஸ்ட் கார்ப் 7% ஷேர் பிரைஸும் 1100% வால்யூம் அதிகரிப்பு. பிரைகால் 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 498% வால்யூம் அதிகரிப்பு. கோபால் ஸ்நாக்ஸ் ரொம்ப நாட்கள் ரெட்ல இருந்தது. கோபால் ஸ்நாக்ஸ் நேற்று கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 6% அதிகரித்தது. 754% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் நேற்று டிசிஎம் 8% வீழ்ச்சி, 1600% வால்யூம் அதிகரிப்பு. டிப்ஸ் ஃபிலிம்ஸ் 5% வீழ்ச்சி, 1200% வால்யூம் அதிகரிப்பு. ஆஷியானா ஹவுசிங் 5% சரிந்தது, கிட்டத்தட்ட 300% வால்யூம் அதிகரிப்பு. ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் 5% வீழ்ச்சி, 482% அதிகரித்தது வால்யூம். ஜோதி லேபரேட்டரிஸ் 4% வீழ்ச்சி, 144% வால்யூம் அதிகரிப்பு. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி 4% வீழ்ச்சி, 126% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.